சாங்கு தான் பாங்க. ஐயோ இன்னும் கீழே வந்தால் பயங்கரமாக இருக்குது. ஐயோ இந்த டவுன் நான் அந்த கண்ணாடி 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 முன்னாடி அந்த கண்ணாடி ஏதோ இருக்கு பாருங்க சாம. அந்த கண்ணாடி தான் சாங்க நம்ம எதிர்பார்த்தது. ஓ ரெண்டும் வந்துச்சா? ஓகே கட் பண்ண முடியுமா? சாமே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறோம். வாவ் தொட்டு பார்க்கலாமா? வாவ் சின்னதான். அம்மா ஐயப்பா ஐயோ ஏதோ மாட்டிக்கிச்சு. ஓ சார்ஜர் போட்டு இருக்கேன். சரி விடுங்க இப்படியே தொட்டு பார்த்துக்கலாம். வா 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 ஹாய், நான் தான் உங்கள் ஃபீனிக்ஸ் ரைடர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருப்பீங்க? நம்ம ரைடிங் ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கம்மால் வச்சு விடுறீங்களா? ஓகே கிளம்பலாம் ஃபேமே. எப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்படியானதாக இருக்கேன். நம்மளுக்கு என்ன ரைடிங் ஜாக்கெட் ஒழுங்காக உட்காரலான்னு நினைக்கிறேன். அழுத்தி பிடிச்சிக்கிச்சு. ஓ வாவ் கேரளா மாதிரி இருக்கு ஃபேமே. கேரளா தான் இது. மேலுக்கு இந்த மாதிரி இடத்துல என்ன விட்டு இருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பேனடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை ஆனால் செம்மையாக இருக்குது. அட்வான் ஒரு நெக்ஸ்ட் ரைட் பண்ணால் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு. ஓ சார் நான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போல பஸ்ஸுக்கு பின்னாடி போனாங்களா இல்லை போயிட்டாங்களான்னு ஒன்றுமே தெரியலையே. ஒதுக்கின்னு போயிட்டாங்களா இல்லை பின்னாடி நின்ட்டாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அதோ இருக்கு. போங்க போங்க போகலாம் போகலாம் போகலாம். ரைட் எங்கே கிராமமாக இருக்குது சாமி. வேற லெவல். ஊட்டிக்கு போனால் கூட இப்படி இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஆனால் வேற லெவலில் இருக்குது. ஓ ஏதோ பார்க் போல் இருக்கு சாமி. ஓ அது ஏதோ உள்ள செம்மையாக இருக்கும் ஒன்று போகிறது. என்ன பண்ணுறது சாமி? என்ன பண்ண குப்பையாக இருக்குலாம். சரி விடுங்க அதுக்கு என்ன கிடைக்குது. நம்ம அப்புறம் கண்டத்தை எழுதுறேன். கேரளா மாதிரி இருக்குது. ஆனால் வேறு லெவல் தான் சொல்லலாம். ஃபயர் சர்வீஸ் அம்மா. ஐயோ இப்போ தான் பாம நம்ம சாப்பிட்டோம். எதுவும் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நம்ம வயிற்றுல இடம் இருக்குது. ஏற்றுக்காது. ஐயோ இதில் போக போகிறோன்னே தெரியலையே. ஆஃப் ரோடுக்கு ஓட்டு போகிறோமோ என்ன? வா வா இது என்ன இது தப்புறம். ஓ வா எங்கே இருக்குன்னு தெரியல அந்த மாதிரி வியூ பாயிண்ட். வா வேற லெவல்னு சொல்லலாம். இந்த காற்று தான் பாம நம்ம எதிர்பார்த்தது. இறக்கத்தில் போனால் நம்ம செம்மையாக இருக்கும். எந்த வழியை போக போகிறோன்னு தெரியல. நம்ம கண்டிப்பாக பின்னாடியே போனோம்னா நல்லா இருக்கும். இதுக்காக ஸ்லோ பண்ணுறாங்கன்னு தெரியலையே. என்னாச்சு என்னாச்சு? வா பொம்பளை சோக்கு. நெக்ஸ்ட் வீடியோ. நான் இதில் எங்கே கட்டாகிறாங்க? ஐயோ
ஆமாம் கிளைமேட் ஆனால் சில்லுன்னு இருக்கு. வா சத்தியமாக ஸ்டே பண்ணிட்டு போனோம்னு நினச்சா அம்மா ஜாலியாக இருக்கும். பசங்க இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். அம்மா நான் என்றைக்குமே தான் சொல்வேன். ஏற்காடே மாப்பிள்ள எங்கடா மாப்பிள்ள போகிறேன். அந்த நடமாகுதே அந்த நலமாகுதே உன் பாதை மட்டும் போதும். செம்மையாக இருக்கு. செம்ம தான் சொல்கிறேன். எப்பா இறக்கப்பா சொன்னால் இது வேறு ரோடு போகுது. நான் வேறு லெவல் தான் இருக்கு. சின்ன ரோடாக இருக்கு. கொஞ்சம் தான் ஒரு பிரச்சனையே. இதெல்லாம் குளிர்காலான்னு நினைக்கிறேன். வெயில் காயுமா இல்லையா? இது வேற ரொட்டுன்னு வெடிக்குது. அங்கே பாருங்களா, மறுபடியும் வெடிக்கும். அங்கே பாருங்க. டஃப்னு வெடிக்குது அப்படியே. ஜில்லுன்னு இருக்கு. கொடைக்கானல் கூடி சீக்கிரம் போனோம். அரே ஹெல்மெட் கூட உருன்னு முறுக்கிட்டு போகிறானுங்க. சின்னதா குளிர் வந்து போகுதே. ஐயோ சலக்கு நெருப்பு நான் காயுது. குளிர் நான் காய்ச்சிட்டு போகலாம். கனவீருக்கு அம்மா இப்படி அங்கதான் இருக்கு. என்ன பண்ணலாம் போதும் நினைக்கிறேன். வா 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 இந்த நிழல் மாகுதே உன் பாதை சுட்டும் போதே நிலையாகுதே. வேற லெவலுக்கு கூட கிளைமேட்டும் சரி ரோடும் சரி வேற லெவலில் இருக்காம. மறக்காத விசிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பேசுறது நேற்று இல்லை ஃபேம. ஏற்காடு வேற லெவல் தான் இருக்கு. ஏற்காடு வேலை பண்ணால் இப்படியே தான் அப்படி ஃபேம. ஒரு நான் ஒன்று சொல்லி எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோ. வீடியோ முடிச்சுக்கலாம. எதுக்காக அந்த வீடியோனா நான் சொல்லுவேன் பிரேக்கப் ஆன பசங்களுக்கு எதுக்காக அந்த பசங்க எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோ. அந்த பொண்ணாக நினச்சிக்கிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் போகணுன்னு நினைக்கிறேன். தெரியல அங்கே நான் எதை சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க. அவங்க உங்களை ஒரு வாட்டி தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா விட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு அவங்க போயிட்டு அந்த நஷ்டம் நான் சரியாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னு தெரியாது. நான் அனுபவப்பட்டுருக்கேன். அது அனுபவப்பட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போ நான் வேறு சுச்சுவேஷனில் இருக்கேன். அதுவும் கூடி சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? லவ் பண்ணுறதோட இந்த மாதிரி பசங்க கூட சுற்றிட்டு பைக்கை லவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன் வா கரோனா மாதிரி இருக்கு ஃபேம. ஆனால் ஓ ஃபால்ஸ் ஃபேம. வெளியே இந்த காலை டீ குடிக்கிறாங்க. கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்கு ஃபேம. I am Kerala. My village. என்னாச்சு?
எனக்கு ஹிந்தி தெரியாது, கர்நாடகா ஹிந்தி தெரியாது. ஆமாம், கனவேறு. ஆமாம், ஆனால் வளைச்சு வளைச்சு ஓடுறதுக்கு எங்களுக்கு கையில் டேலண்ட் இருக்கு. கனவேறு பார்த்து ஸ்லோ போய்க்கலாம். ஏன்னா எப்போ யார் வேணும் தெரியாது. சொன்னேன் ரொம்ப கஷ்டம் இல்லை. என்ன உங்களுக்கு காருக்கான நம்மளை முன்னாடி போகிறதே நம்ப முடியாது. எப்போ பிரேக் அடிப்பாங்கன்னே தெரியல. இருக்கு ஆவரோட ஓட்டுற பைக் கண்டி அடிச்சுன்னா தெரிவிக்கலாம். இது என்ன இந்த போர்டில் இருக்கு, காஃபி டீ பண்ணு. சரி சீ 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 குமாரச்சி அம்மாச்சி. ஓகே செம்ம. நம்ம ஐயோ ஆஃப் ரோடு குழி பழமாக இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற பீப்புள்ஸுக்கு செம்ம ஒத்துந்தான் சொல்லுவேன். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம மாதிரி புதுசாக ஃபேமிலிஸ் யாராச்சும் இந்த பக்கம் வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு இதுவாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் மக்களுக்கு அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே அவங்களுக்கு ஜாலியாக இருக்கா இல்லை அந்த மாதிரி குளிர் காலத்தில் இருக்குமா எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அவங்களுக்கும் எங்கள் ஊரில் இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் பேசிட்டே போயிட்டே இருப்பேன் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன கொடுக்க வரும். ஹாய். எனக்கு ஒன்றும் தெரியலடா. I am going to Ladakh. I am from Vellore. ஐயா நைஸ் மீட் யூ. ஆந்திராக்காரன் தானே நீ? இப்படி வச்சுக்கிறேன். ஓ வடக்கன், அதான் டொக்குள்னு போயிருக்கு. கண்ணு ஏன்னா டொக்குள் இருக்கு. கனவிருக்கு கனல நிஜமாக்குறேன். வேற லெவலில் இருப்பா. ஆனால் ஃப்ரண்ட்டு போகிறோம் வேற லெவலில் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக எப்படி போகிறோம் பாருங்க. இப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களா. ஒரு ஸ்கூட்டி வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இருட்டிலிருந்து இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. என்ன வந்து நம்மளுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அதான் மழை பெய்யுது. மழை பெஞ்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா பேண்ட்டு நினைச்சாதான் பிரச்சனையே. ஆமாம், இங்கே பாருங்க மரம் ஒன்று சாஞ்சி போய் விழுந்துருக்கு. ஆனால் செம்மையாக இருக்கு. கனவிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மழை காலத்தில் வந்து மட்டும் நினைக்கிறேன். இப்படிதான் நம்மளுக்கு அந்த மாதிரி சின்னதா இது மலை ஏற விட்டாங்களே. ஐயோ நம்ம ஜார்விஸ் ரெண்டாவது கீழே வருவோம். இதெல்லாம் காட்டுதான் உங்களுக்கு லொக்கேட்டு.
எனக்கு வர சூச்சு வருது சாம. ஐயோ அந்த குக்குனாலே அதுதான் வருது. அம்மா வா அப்பா சாமி நம்மகிட்ட இருக்குமா? அது இருக்கு. வா ஐயோ அங்கே பாருங்க. நான் மொபைல் எடுத்துக்கங்க. ஐயப்பா எதனா சார்ஜர் போடுறீங்களா? ஓகே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு. சார்ஜர் 85. இப்போ கேமராவில் பிளாக் ஃபுல்லாக வீடு இப்போ கூட ரோலிங்கில் 20 நிமிஷம் முதலாம் சார்ஜர் ஃபோனில் எவ்வளோ 44. ஜாக்கெட்லேயே போடலாம் சார்ஜ். இது ஒரு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க? நீ பிளாக் எடுத்து பார்த்துக்கலாம். ஐயோ எனக்கு கதையை விட்டுறீங்க. என்ன இது? மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். ஹார்லிக்ஸ் தான் ப்ரோ சாப்பிடுவோம். ஹாய். இது என்னது பார்க்கலாமா? நாம தான். எவ்வளோண்ணா அது? 130. சரி வந்துட்டு வாங்கிட்டு போகிறேன். தொங்கிட்டு இருக்க பாருங்க, பார்த்துக்கோங்க. நிறைய ஃபேன்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 360 எடுக்கலாம். இருக்கும் சாமி. என் ஃப்ரெண்டு வாங்க பயப்படாதீங்க. வாடா மாப்பிள்ள. டேய் வாடா சான்ஸ் இருந்தீங்க ஒன்று. வா எனக்கு என் கையால் ஒன்று கொடுக்குது. கையா மட்டும் கடிச்சிடாதா மாப்பிள்ள. அவனுக்கு நாம கொடுத்தேன். இந்தாடா சாப்பிட்றா. ஏன்டா பயப்படாடுறா? வாடா ஏன்டா பயப்படுற? என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? வேற இருக்கு. தடி குறைக்கிற வந்துட்டு கத்தலாண்டு யாரும் அடிச்சிரும். வராங்க வேற லெவல் இருக்கு. நம்ம மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். மறக்காத நம்ம ஃபேமிலி சாராச்சு பார்த்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் காலையில் இருந்தீங்களா இன்னும் கொஞ்சம் க்ரௌடாக அந்த இது இருக்கும். ஏன் நம்ம ரொம்ப மூச்சு வந்து இங்கே பாருங்க. எதுக்காக வந்தவனே தெரியாத நான் எக்ஸ்ட்ரா 360 எடுத்தேன். என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2 முட்டை 2 1 2 இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஆமாம் வேற லெவலில் இருக்கு. வாங்க மரத்து மேலே ஏறலாம். குளிருது. ஐயோ கை காண. வாங்க நம்ம இப்படி தான் டான்ஸ் ஆட சொல்லலாமா? எக்ஸ்ட்ரா 360 தான் இருக்கு. வா மிஸ்ட்டு அங்கே வருது பாருங்க. செம்மையாக தெரியுதானோ. நம்ம எதுல இருந்தோம்னா அதுலேருந்து வந்தோம்லா. நம்ம அதுலேருந்து வந்தோம் வேற லெவலில் வந்தோம். வைங்க அந்த ஒரு பொண்ணு அவர் அக்கா போடுறாங்களா அவங்க தானே? அது அண்ணாத்தா பாத்தியா
தேக் தேக்னா. ஆனால் சவுண்ட் வராதுடா. ஸ்பீக்கர் பாக்ஸ் நல்லா இருந்திருக்குடா. வாங்க வாங்கிட்டு வரலாம். அப்போ வாங்கிட்டு வரலாம். இப்போலாம் அர்ஜென்ட்டாக இருக்குதா? என்ன வருது? போயிட்டு நம்ம இல்லை அங்கே பாரு ஏதோ ஒரு டாப்பில் ஒரு கோவில் இருக்குதா. ஆமாம் அது வருஷாலே இந்த மாதிரி இருந்துச்சு. அவனுக்கே கொலிக்குது. கிடைக்குது 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 கிடைக்குது. அகரங்க கிடைக்கிறான் அகரங்க கிடைக்கிறான் கிடைக்கிறேன் கிடைக்கிறேன் காருங்க 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 காருங்க. உனக்கு ஆடவும் தெரியல, அங்கே வருங்க அங்கே வருங்க கேட்கவும் மாட்டேங்கிற. சிக்கல்லாம் போச்சியா. ஓகே மாமல வாடா வாடா வாடா. அங்கே பாருங்க ஊனமாக இருக்கும். அங்கே பாருங்க கடிக்க மாட்டாங்க. அங்கே பாருங்க கடிக்கிறான் 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 கடிக்கிறான். ஏடா கடிக்காத. கையை கடிக்கிறா வாழ்க்கை எவ்வளோ கையை கடிக்காது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கையை கடிக்கிறான் சொன்னேன். ஒவ்வொரு திருப்பத்திலையும் ஒரு புது ஞாபகம். இந்த பயணம் முடிவே இல்லாம இப்படி போய்கிட்டே இருக்கணும். மனசு அங்க பாருங்க அங்க இருக்க கை கடிக்கிறான். இருந்து அங்க இருக்க ஜூஜு 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 ஜூ அப்பா வந்துட்டான். டே யாரா மரட்டானா இருக்காடி யாரா மறுபடி வச்சுக்கணும். மண்ட கஷ்டத்தை வச்சு வீடு வாராய் வாராய் போதுமா? எந்த பேர் போலாமா? ஓ மழை வேற தூருது சாமி. ஓகே கிளம்பலாம் சாமி. போகலாம். நம்ம கிளம்புறோம் தெரிஞ்சு பாருங்க. நாங்கள் வந்து ஜாலியாக இருந்தாங்க பாருங்க. பாய் வா 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 வாடா 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 வா பாய் கட்டா. பார்த்தீங்களா அவன் எகிரும் எகிரு எகிரு எகிரா எகிரா வா எகிரா. சரி பாய். இந்த ஒரு மெமரிஸ் இருந்தால் போதும் சாமி. இதோட இன்னும் நம்மளுக்கு என்ன தேவை? ஓகேவா? இந்தளவுக்கு அனுபவிச்சிட்டாலே நம்ம அனுபவம் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஜாலி என்ஜாய் இருந்தால் போதும் சாமி. இனிமேல் நம்மளுக்கு என்ன தேவை சொல்லுங்க. ஐயோ ரொம்ப பைக்கு இருக்குது. ஓகேவா? சரி சாமி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வேறு இடத்துல போய்ட்டு